அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது, மிதுன ராசியினர் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற பற்றி ஜோதிட ரீதியான பல தகவலை தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் கருங்காலி மாலை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி மாலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும். அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்களும் வாங்கி பயனடைஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். ஒரு கிரக மாற்றமானது 12 ராசிக்காரர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் வரக்கூடிய 2026 புத்தாண்டில் கிரக பயிற்சியால் நடைபெற இருக்கிறதால இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். திருக்கணிகத்தின்படி சனி ஏற்கனவே மீன ராசியில் இருக்கார். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சியும் டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சியும் நடைபெற இருப்பதால் இந்த 2 பயிற்சிகளுமே உங்களுக்கு உச்சமடைந்து கடகத்துக்கு செல்வதால் மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறாரு. அந்த வகையில் இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் பறித்து நாம் முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைத்து கோப தாபத்தை குறைப்பது நல்ல ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரலாம். இடமாற்றம், தொழில் மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் போன்ற அனைத்து மாற்றங்களுமே ஏற்படலாம். வியாபாரத்தில் இருந்த பாதிப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக குணமடையக்கூடிய வகையில், நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. வார்த்தைகளில் மட்டுமே சிறிது கவனமாக நீங்கள் இருக்க வேணும். குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பு யோசிப்பது நல்லது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஆச்சரியமான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. படிப்பில் இருந்து வந்த தடை, ஆரோக்கியத்தில் தடை, வியாபாரத்தில் தடை என அனைத்து தடைகளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக நீங்கும். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நீண்ட நாட்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் 2 நாட்களில் முடிந்து நிம்மதியாக உங்களுடைய வீடு திரும்பக்கூடிய வகை இருக்குது. நினைத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படலாம். கூட்டு தொழிலில் இருந்த தடைப்பட்ட தொழில் தொடங்குவதில் ஆச்சரியமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வேலையை விடாமல் நீங்கள் இருப்பது நல்லது. வியாபாரத்தில் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கூட்டாளிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குழந்தையுடன் கோபத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவு முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு நன்றாக இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அந்நியர் தலையீடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மற்றவர்களை தலையிடுவது, மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படலாம். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். யோகம் உண்டாகும். பற்களில் சிகிச்சை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காது, மூக்கு, தொண்டை, உங்களுக்கு சைனஸ் போன்ற பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சால், மிதுன ராசியை பொறுத்தவரை பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. அனாவசியமான செலவுகள் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டுமே நீங்கள் கவனமாக இருக்க வேணும். தந்தையுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. சகோதரர் வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயத்தில் மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணை மூலம் சிலருக்கு பணவரவு வாய்ப்புகள் உள்ளது. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகள் காணப்படலாம். இந்த காலகட்டம் புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைச்சிருக்கு. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு உற்சாகமான ஒரு வாரமாக இருக்குது. உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு கணவருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கக்கூடியதாகவும், தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவது
உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மிதன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மேன்மையான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். சில இடங்களில் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய இருக்கும். உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பண இருப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் தைரியமாக இறங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி நிம்மதி அதிகரிக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அலுவலகத்தில் கூடுதலாக பொறுப்பு வந்து சேரும். பதவி மாற்றம், ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானமும் லாபமும் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுடைய தொழிலை திட்டம் போட்டு நீங்கள் மேம்படுத்த வேண்டும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். பிள்ளைகளால் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைக்க வேண்டும். கலைத்துறையில் நல்ல லாபம் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து வருமான உயர்வு அடைவீங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் நம்பிக்கையோடு இறங்கலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு 2ல் இருப்பதால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு வரலாம். வியாபார விஷயத்தில் சிந்தனை உங்களுக்கு குறைவாக எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேணாம். புதிய முதலீடுகளில் மிக நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் மிகவும் கவனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள் அப்படின்னு பார்த்தா 13, 15. அதிர்ஷ்டமான ஒரு எண் அப்படின்னு பார்த்தா 5, 4 அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன், ரண ருண ரேகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான சில நன்மைகளும் ஏற்படும். பாக்கியஸ்தானத்தில் சனி, ராகு இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு செவ்வாய் சப்தஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் கோபங்கள் உண்டானாலும் சமாளித்து விடுவீங்க. எடுத்த காரியத்தை உடனே முடிக்கவில்லை என்ற டென்ஷன் உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த வீண் செலவுகள் ஏற்படலாம். வீண் பழி வர வாய்ப்பு உள்ளதால் எதிலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அலுவலக அலைச்சல், வாடிக்கையாளர்கள் தங்களுடைய வாக்குவாதங்கள் போன்றவை உண்டாகலாம். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் உண்டாகும். உத்தியோகர்களை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடன் கெடுபிடிகள் உங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுடைய செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் கவனமாக பாதுகாப்பது நல்லது. பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்க மனப்பக்குவம் உண்டாகலாம். கலைத்துறையில் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. அரசியல் துறையில் காரிய தடை, தாமதம் உண்டாகலாம். மாணவர்களுக்கு பாடங்களை படித்து முடிப்பது போன்ற டென்ஷன் உண்டாகும். மிருகசிரிசம் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்படும். தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது வியாபார வெற்றிக்கு உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் சக பணியாளர்கள் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை நீங்கள் காட்டுவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு ஒன்று சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் கிடைச்சிருக்கு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். புத்திர பாக்கியம் ஏற்படலாம். தாய் வழி நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய தொழிலில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்துமே உங்களுக்கு வருமான வாய்ப்புகளை பெருக்கும். தேவையற்ற சினத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும். தந்தை வழி உறவினர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம். தீயவர்களுடைய தொடர்பால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே அத்தகையோரை நீங்கள் விட்டு விலகுவது உங்களுக்கு நல்லது. புதிய தொழில் சேர்க்கை காரணமாக தொழில் உற்பத்தி உங்களுக்கு பெருகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லோருடைய சேர்க்கையால் உங்களுக்கு வருமான வகையால் உற்சாகம் ஏற்படும்.
புண்ணிய கதைகள் கேட்டல், சாதுக்கள் தரிசனத்தால் மன நிம்மதி பெறும். வாகன வசதி, நற்கல்வி கிடைக்கும். வாக்குவன்மை ஓங்கும். சிலருக்கு வீடு, மனை ஆகியவை கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.